நம்ம சொந்தமானவர்களோ தெரிஞ்சவங்களோ மறிச்சாங்கன்னா நார்மலாக என்ன பண்ணுவாங்க, கல்லறையில் போய் வைப்பாங்க. ஆனால் வேதத்தில் ஆண்டவர் ஒரு பள்ளத்தாக்கு காமிக்கிறார். எசேக்கியேல் விஷனில் 37ஆம் அதிகாரம் எசேக்கியேலில், கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாகி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கின் நடுவில் என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ண. எலும்புகள் நிறைய நிறைஞ்சிட்டு இருக்குது அந்த பள்ளத்தாக்கில். அவங்க மறிச்சு எத்தனையோ நாட்கள் ஆயிட்டு இருக்கு. எலும்புகள்லாம் உலர்ந்து போயிட்டு இருக்கு. அதில் பல்ப் சர்க்குலேஷனோ அதில் இருக்கிற அந்த மூலனோ அதுவோ எதுவும் இருக்குதோ என்ன நமக்கு தெரியாது. அவ்வளோ ட்ரையாக இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் கூட அடிமைகளாக பாபிலோனுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு போகிறாங்க. அவர்களுடைய நிலைமையும் ஆண்டவர் சொல்கிறாரு. அவங்க சொல்கிறாங்களாம், அவங்க எலும்பெல்லாம் வளர்ந்து போச்சு, எங்களுக்கு ஓப்பே இல்லை, திருப்பி எங்கள் நாட்டுக்கு திரும்பி போவோம். அப்படியேற்பட்ட நிலைமையில் இருக்காங்க. அவங்க சில பேர் மறித்து கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டிருக்காங்க. அத்தனை நாட்களாக அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க. ஒரு ஹோப் இருக்குமா, அப்போ திருப்பி போவோம், நம்பிக்கையே இழந்து போயிடுச்சு. டெட் லைஃப், ஹோப்லெஸ் கண்ட்ரியில் இருக்காங்க. ஆண்டவர் சொல்கிறார், எசேக்கியேல் கூப்பிட்டு வெளிப்படுத்துகிறார் ஆண்டவர், நான் எப்பேற்பட்ட தேவன். ஆண்டவர் ஆதாமை கூட என்ன பண்ணுறாரு, களிமண்ணால தான் உருவாக்குனார். அந்த பள்ளத்தாக்கில் போயிட்டு ஆண்டவர் ஒரு கேள்வியை கேட்குறார் எசேக்கியேல் கிட்ட. அவர் என்னை நோக்கி, மனுப்புத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். நம்மெல்லாம் நினைப்போம், என்ன ஆண்டவர் தெரியலையா, அது மூச்சு இல்லை, கை இல்லை, கால் இல்லை, சதை இல்லை, ஜீவன் இல்லை, எலும்பு மாத்திரங்குது, அது போய் எப்படி உயிராடையும். நம்மெல்லாம் என்ன பண்ணுவோம், எலும்பு சாப்பிட்டு மீதி மிருகங்களுக்கு தான் போடுவோம். அதில் இருக்கிறது எல்லாத்தையும் இது பண்ணிட்டு. ஸோ அதுக்கு நம்பிக்கையே கிடையாது. ஆனாலும் நம்முடைய தேவன், காட் ஆஃப் இம்பாசிபிள், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை, அப்பேற்பட்ட தேவன் அவர். அதற்கு அவர் சொல்றார், எசேக்கியேல், தேவரீர் அதை அறிவீர், உமால கூடாதது எதுவுமே இல்லை ஆண்டவரே, எல்லாம் உமால கூடும். அப்போ ஆண்டவர் சொல்றாரு எசேக்கியேல், அந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். உலர்ந்து போயிட்டு இருக்குது, அதுங்களுக்கு சதை இல்லை, நரம்பு இல்லை, பிளட் வெசல் இல்லை. ஆனாலே ஆண்டவர் என்ன சொல்றாரு, என்னுடைய வார்த்தையை அதுங்களுக்கு சொல்லுப்பா. விசுவாசம் எதனாலுங்க வரும், கேட்கிறதுனால விசுவாசம் வரும். நம்பிக்கை அவர் மேல நம்ம வைக்கணும். அதை தான் ஆண்டவர் செய்யறாரு. அந்த குருடன் கூட ஆண்டவர்கிட்ட வராரு, ஆண்டவரே எனக்கு பார்வை தாங்க இயேசுப்பா. ஆண்டவர் எச்சி இந்த சேரை பூசி கண்ணில் தள்ளிட்டார். முடிஞ்சு போச்சா, பார்வை கட்டிச்சா? இல்லை. ஆண்டவர் என்ன பண்ணார், போப்பா போய் சிலோவம்ல கழு. அந்த குருடம் பாவம் எங்கே தடவி கெடுவி வந்தாரோ தெரியாது. ஆனாலும் அவர் கூட யாராவது உதவி செய்யறதுக்கு இருந்தாங்களா என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் அவருடைய விசுவாசத்தை செக் பண்ணுறார். போ, இதுக்குள்ள நீ முடிஞ்சிடல, நீ ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும், அவரோட நம்பிக்கையா இருக்கணும். 100% ஆண்டவர் பேர்ல இல்லை, ஆண்டவர் கடுகு போல் தம்மா தூண்டு நீ என் மேல விசுவாசம் இருந்தா கூட போதும்ப்பா. மலையை பார்த்து பேர்ந்து அப்புறம் போ, நான் போகணும். ஃப்ரெண்ட்ஸ், ஆண்டவர் வார்த்தையை நம்ம கேட்குறோமா டெய்லி? ஆனால் சிச்சுவேஷன் செத்து போய் கிடக்கு. நம்முடைய வாழ்க்கையில் இது இல்லை, வெற்றி இல்லை, ஹோப்பில் இல்லாமல் உக்காந்துக்கிறோம், ஹோப்லெஸ் லைஃப் இல்லாமல் உக்காந்துருக்குறோம். ஆண்டவர் சொல்கிறாரு 1 ஜான் 5:12, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். ஆண்டவர் இல்லைன்னா நம்ம செத்தவங்க. ஜீவனை வச்சுன்னுக்கிறியா, ஆண்டவர் உயிரோடு இருக்கிற நீ, அப்போதான். சத்த மனுஷன் வாக்கிங் இல்லை, ஆண்டவர் நம்மளோடு இருக்கணும். அப்போ அவர் சொல்கிறார் அந்த எலும்புகள்கிட்ட, கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், உயிரடைவீர்கள். ஆதாமை உருவாக்கிட்டு கூட ஆண்டவர் தன்னுடைய ஆவியை ஆதாமுக்குள்ள பிரீத் பண்ணுறார். ஆதாம் உயிருள்ளவனானான். ஃப்ரெண்ட்ஸ், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவைங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறார், உங்கள் மேலே நரம்புகள் வரும், பிளட் வெசல்ஸ் வரும், டெண்டன்ஸ் வரும், சதைய வரும், ஸ்கின்னால் உங்களை மூடுவேன். திரும்பி என்ன பண்ணுறாரு, ப்ராஃபஸை பண்ணுறார். கட்டளையிட்டபடி தீர்க்க தரிசனம் உரைத்தேன், நான் உரைக்கையில் சத்தம் கேட்குது. சத்தத்துக்கு அப்புறம் என்ன நடக்குது, அசைவு உண்டாகுது. ஒரு எலும்போடு இன்னொரு எலும்பு போய் ஜாயின் பண்ணிக்குது. நடக்குமாங்க? நடக்குதே.
நான் பார்த்து கொண்டு அதன் மேல் நரம்புகள் மாம்சம் உண்டாயிற்று, மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது. ப்ரொடெக்ட் பண்ணிடுறார் ஆண்டவர். அப்பொழுது அவர் என்னை பார்த்து ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை என்றார். ஆவியை பார்த்து பேசிப்போம். 4 திசையில் இருந்தும் காற்று திசை 4லும் வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார். அதே மாதிரி தீர்க்க தரிசனம் அவர் உரைக்கும் போது ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்து காலொன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் உழுது போன இடத்துல, தவறி போன இடத்துல, வாழ்க்கையே இல்லை, எனக்கு வேற எதுவும் கதியே இல்லை, நம்பிக்கை எழுந்திருக்குங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஆண்டவர் இன்னைக்கு உங்களை காலொன்றி விழுந்த இடத்துல உங்களை எதிரிகளின் முன்பாக உயர்த்த, உங்கள் தலையை உயர்த்த, உங்களை நீங்கள் வாழாகாமல் தலையாக இருந்து நற்க ஆண்டவருக்கு செய்கிறன்றார். அவருடைய வார்த்தையை கேட்க மாட்டீங்க. எதுக்கோ டைம் செலவு பண்ணுறோமே ஃப்ரெண்ட்ஸ். ஆண்டோடைய சமூகத்தில் உட்கார்ந்து அவரோடு நம்ம இன்பமாக பேச மாட்டோமா? எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆண்டவர் முடிவு கொடுக்குறன்றார். எப்பேற்பட்ட உலர்ந்த பிரச்சனையாக இருந்தாலும், நம்பிக்கை அற்று போயிருந்தாலும், பள்ளத்தாக்கில் கிரேவில் இருந்தாலும், மண்ணு மூடி பசிந்தாலும், அந்த கிரேவையும் நான் உங்களை எழுப்பி கொண்டு வருவேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஏற்பட்ட தேவன் உலகத்தில் உண்டா மை ஃப்ரெண்ட்ஸ்? ஆண்டவர் உயிரை கொடுக்க வந்தார் நமக்கு. திருடன் கொல்லவும் அழிக்கவுமே வராது. ஆனால் தேவனும் ஜீவன் இருக்கு நமக்காக வந்தார். ஜீவனை கொடுத்தார். அந்த ஜீவன் தான் நமக்குள்ள இருக்கு மை ஃப்ரெண்ட்ஸ். அதை அணைச்சி போடாது. ஆண்டவரத்தில் போவோம். நம்ம கஷ்ட நேரத்தில், கண்ணீர் நேரத்தில், ஒன்றுமில்லாமல் இல்லை, அவரை நோக்கி பார்ப்போம். அவரே நம்ம நம்பிக்கை, அவரே நம்ம பலன், அவரே நம் கேடகம், அவரே நமக்கு அடைக்கலம், உட்கார்ந்து துணை அவர் நமக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், போவோம். அவரை பற்றிக்கொள்ளும், ஆசீர்வாதமாக இருப்போம். May God bless you my friends. Thank you. Bye bye.